அரசியல் களத்துல நீங்க வந்து எல்லாரும் வந்து அரசியல் கட்சிகள் தான். உங்களுக்கு வந்து குள்ள நெறிய குளிபறிக்க தெரியும்னா மற்றவங்களுக்கும் அதனுடைய எண்ணங்களை அதுங்களுக்கு பாதுகாக்க அவர்களுக்கும் தெரியும். அதனால வந்து இது அறமான்னு பார்த்தீங்கன்னா ஆமா மக்கள் எண்ணங்களுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏக்கள் செயல்படுவது அறம்தான். இது அறம்தான். மக்களுடைய எண்ணம் என்ன இருக்கு? பெரும்பான்மை மக்களுடைய எண்ணம் என்னவா இருந்தது? தாவேக ஆட்சி அமைக்கணும் இருந்தது. எங்க பெரும்பான்மை வந்தது? யார் அதிகமான எம்எல்ஏ? அதுதான் கேள்வி. யார் அதிகமான எம்எல்ஏ? அப்போ அதற்கு ஆதரவாக எம்எல்ஏக்கு நிற்பது அறம்தான். இல்ல சார், அதிகமான எம்எல்ஏ இருப்பவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது. பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் இருந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும். இல்ல அறுதி பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் இப்பதான் வந்தாச்சு. இல்ல அறுதி பெரும்பான்மை இல்லையே. ஏன் கடந்த தனிப்பெரும் கட்சி தான் சார். அறுதி பெரும்பான்மை இல்லையே. இல்ல கடந்த காலங்கள்ல இருந்திருக்கல. 2006 அரசுக்கு இல்ல 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 இல்லாட்டினா கூட ஆட்சி அமைக்க முடியுமா? ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்கா? ஆட்சி அமைக்க முடியாது இல்லையா? அதனாலதான் மற்ற கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சாங்க. சட்டப்படி அதுதான் கேள்வி. ஃப்ளோர் டெஸ்ட்ல வின் பண்ணிருக்காங்களா இல்லையா? ஆமா சார், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், ஐஎம்எல் எல்லாரோட ஆதரவோட தான் சார் ஆட்சி அமைச்சிருக்காங்க. என்ன தவறுங்கிறேன்? கடந்த காலங்கள்ல நடக்கலையா இது போன்ற சம்பவங்கள்லாம்? கடந்த காலங்களில் குஜராத் அரசாங்கம் இருக்கட்டும், விபி சிங் அரசாங்கம் இருக்கட்டும், வாஜ்பாய் அரசாங்கத்துக்கிட்டும் மாற்று அணியிலிருந்து ஆதரவு கொடுத்து ஆட்சியை நிக்க வைக்கலையா? நான் என்ன கேட்கிறேன், குதிரை பேரம்ங்கிறீங்க. ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதெல்லாம் குதிரை பேரம் இல்ல. அப்படியே வந்து அதிமுகவும் இந்த நேர் எதிரி கட்சி 54 வருடம் நேர் எதிரி கட்சியா இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் குறுக்கு வழியில் ஆட்சிக்கு பண்ணணும், ஆட்சி அமைக்கிறதுக்கான குறுக்கு வழி போறதெல்லாம் அது குதிரை பேரம், குரங்கு பேரம். தேர்தலுக்கு முன்னாடி